அஸ்மத் குரு பரம்பரேபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி மினி பேஜில் நம்ம பார்க்க போகிறது பெருமாளினுடைய அவதாரங்கள். பொதுவாக நமக்கு தெரியும் தசாவதாரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பெருமாளினுடைய 10 அவதாரங்கள் அப்படின்னு. இல்லை, பெருமாளினுடைய அவதாரங்கள் மொத்தம் 24. 24 அப்படின்னா இல்லை, ஏனற்றது. அதில் 24 கணக்கு உண்டு. இப்போ இந்த 24 அவதாரங்களில் எடுத்தோம்னா அதை 3 விதமாக பிரிக்கலாம். அதாவது 2 விதமாக பிரிக்கலாம், ரெண்டாவது ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அப்போ 3ன்னு ஆறுது. என்ன அப்படின்னா, நாம் திருப்பாவை உபன்யாசத்தில் முதல் 5 பாசுரங்களாலே பெருமாளினுடைய 5 நிலைகள் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் இந்த விபவாவதாரம்னு சொல்கிறோம் இல்லையா? இது பெருமாள் தானே வந்து இங்கே நமக்கு அவதாரமாக அருள்வாளிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ராமர், கிருஷ்ணர், நிருசிம்மன் அந்த மாதிரி. இதுக்கு விபவாவதாரம்னு பேர். அப்போ பெருமாள் தானே வந்து அவதரிக்கிறது, இது ஒரு விதம். ரெண்டாவது என்ன விதம்னா, தன்னுடைய ஆவேச அவதாரம்னு சொல்கிறது. அதாவது தன்னுடைய சக்தியை ஒருத்தனிடத்தில் கொடுத்து அது ஒரு அவதாரமாக இருக்கிறதுக்கு அது ஒரு விதமான அவதாரம். இதுக்கு ஆவேச அவதாரம்னு பேர். இதில் ரெண்டாக பிரித்தோம்னா, ஒரு சக்தியை கொடுக்கறது இல்லை பல சக்தியை கொடுக்கறது அப்படின்னு எடுத்துக்கலாம். சில அவதாரங்களில் ஒரே ஒரு சக்தி கொடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும், சில அவதாரங்களில் பல சக்தி கொடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தசாவதாரங்களையே பார்த்தோம்னா, மத்ச, கூர்ம, வராக, நாரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ணகல்கி. இது தசாவதாரம் இல்லையா? இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பரசுராமர், பலராமர் இந்த 2 பேருமே பெருமாளினுடைய நேரடி அவதாரம் இல்லை, ஆவேச அவதாரம். நமக்கே தெரியும் ஆதிசேஷனுடைய அவதாரங்கள் அப்படின்னு முன்னாடி ஒரு மினி பேஜில் பார்த்துருக்கோம். அதில் பலராமர் ஆதிசேஷனுடைய அவதாரம்னு பார்த்துருக்கோம். அப்போ பலராமர் எப்படி தசாவதாரத்தில் வந்தார்னா, அந்த பலராமனிடத்தில் பெருமாள் தன்னுடைய ஆவேசமாக இருந்தார் அப்படின்றதுனால அந்த பலராமர் ஒரு அவதாரமாக இருக்குது. அதனால தான் கிருஷ்ணன் தானே அண்ணனுடைய பேச்சை கேட்டார் அப்படின்ற விஷயத்தையும் அந்த இடத்துல பார்த்துருக்கோம். அந்த ஆதிசேஷனுடைய அவதாரங்களில் ஒரு தடவை பார்த்தோன்னா கொஞ்சம் புரியும். அப்போது இந்த ஆவேச அவதாரங்கள், விபவ அவதாரங்கள் 2 இருக்குது. இந்த ஆவேசத்தில் 2 விதம் சொன்னோம். ஒன்று சிங்கிள் பவர், இல்லை மல்டிபிள் பவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக சில பேருக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடியது பெருமாளினுடைய அவதாரங்கள் அப்படின்னு. இது போக இந்த ஆவேச அவதாரங்களில் சிங்கிள் பவர், மல்டிபிள் பவர், அது இல்லாமல் பெருமாளினுடைய விபவ அவதாரம், இது 3த்தையும் வச்சு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. இது ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு இடத்துல ஹனுமாருக்கும் ராவணனுக்கும் ஒரு இடத்துல சம்பாஷணை நடக்கிறது. அங்கே ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்றதை நாளைய பேட்சில் பார்க்கலாம். ஸ்ரீமன் நாராயணா.